உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் பாடுகள் உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் பேட்டை. என்ன நடந்தது ஒன்றுமில்லை. அப்போ என்ன பிரச்சனை சொல்லும் சந்திரிக்காவை பேர் அந்த நேரம் சண்டை நடக்காப்பா செய்தி தணிக்க அது இதுன்னு சொல்லி முடி மறைஞ்சான். சரியோ இப்ப சண்டை இல்லையப்பா, சமாதான காலத்துல இப்படி ஒரு அவலம் வந்துட்டு இந்த வழி உலகத்துக்கு விடலாம் தானேப்பா. அதை விட்டுட்டு இப்பவும் பொய்ய சொல்லி கொண்டிருக்காங்க. இவ்வளவு விருந்து போட்டு தந்தை சகாக்களை அனுப்பி இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துக்கு தாங்கள் ஏதோ ஒற்றம் கொடுக்குறோம்னு சொல்லி மந்திரி மேர் அவை எல்லாரும் சேர்த்து அனுப்பி அவங்க அங்க மந்தியில வர்றாங்க. சனம் போட்டு அடிச்சு கலைச்சா யோசிச்சு பேட்டாப்பா. இல்லடாப்பா சிவலுக்கு ஒரு ஈனக்கம் இல்லையா? ஒரு மனுஷத்தன்மை வேண்டாம். இப்ப என்ன நாங்கள் என்னடாப்பா நாங்கள் இயற்கையால் அழிஞ்சு போயிருக்கிறோம். அப்போ கூட ஒரு ஈன இறக்கம் இல்லாத ஒரு அரசாங்கம் பண்ணியோ நான் இதுதானப்பா. ஆனா நான் இவ்வளவு மாதிரி ஒரு பொம்பளை நான் உலகத்துல பாக்கிறேன். அங்கள் உங்களோட ஆதங்கம் விளங்குதாங்கள். இப்போ இல்ல முதல்ல சொல்லி கொண்டு தான் இருந்தாங்க சும்மா 200 பேர் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் வெளிநாட்டுல இந்த உலகத்து மீடியா முழுக்க நாங்கள் கொடுத்து விட்டோன்னே இப்படித்தான் நடந்த உண்மை சம்பவம் கூட செத்து போச்சு நாங்கள் கதைக்க வழி விட்டோன்னே அவனால் ஒன்றும் செய்ய முடியாம இப்ப ஒத்துக்கொண்டு இருந்தானே. இந்த குஞ்சு குருமன்கள் எல்லாம் செத்து தண்ணி காலில் அந்த கையில் அந்த பார்க்கலாம் கிடக்குதான். உலக நாடுகளுக்கு கூடிய ஒன்றும் செய்யலையே, எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களப்பா. இல்லங்கள் எல்லாம் முதல்ல போக முடியாதான் கிடந்தது. ஆனா இங்க சனம் கொடுத்த அழுத்தத்தாலும் வேற வெளிநாடுகளும் கொடுத்த அழுத்தத்தாலும் இப்ப அரசை திறந்து விட்டுட்டோம். இப்ப அங்க எல்லாம் போய் இறங்கிட்டோம். எல்லாம் இனி எல்லாம் சரியில்லாம். எல்லாம் கொண்டு யோசிக்காங்க எல்லாம் வெல்லலாம், நாங்க மீளுவோம், அந்த மாதிரி வெல்லுவோம் நாங்கள். அதுக்குத்தான் ஒரு ஒன்று இருக்குது. அங்கே வாரீங்களே நாங்கள் போகும்போது வந்து ஒன்று கூடி இருக்கோம். தமிழாக்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த வெளிநாட்டுக்காரருக்கு வந்து நடந்த சம்பவத்தை வடிவ வழங்கப்படுத்துற மாதிரியும் எங்களோட ஒற்றுமையை காட்டுற மாதிரியும் எங்களோட சம்பவத்துக்கு அங்கே தாக்கலுக்கு வேலையில் இருக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துற மாதிரியும் ஒரு கூட்டம் மாதிரி வச்சிருக்கீங்க, ஒரு ஒன்று கூடல் மாதிரி. அது போ வந்தீங்கன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? தம்பி நீ போவப்போ நான் எனக்கு மனம் சரியில்லை கிடக்கப்போ நீ போ, நான் வருவேன். எப்படி நான் வருவேன். என்ன நடந்த உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உங்களை விட்டு போன மனம் இல்லை, ஏதோ மனதுக்கே சொல்லுது, ஏதோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போடுறாங்க. குடும்பத்தோடே இருந்தது அங்கிள். பரவாயில்ல, இது இவ்வளத்தை மதுரை வச்சு கொண்டு இருந்தாங்க. தூக்கி வளர்க்க மனுஷன் நம்பி குடும்பத்தோட சரியாங்க அங்கு அந்த மனுஷன் என்னட்டு எவ்வளவோ உதவி எல்லாம் கேட்டதுனா ஒரு உதவி செய். மனுஷன் என்னட்டு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய சொல்றேன், கல்யாணம் ஒன்று பேசுறேன் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய கேட்டது நான் பாப்பா. இப்ப கல்யாணம் இல்லாம கடலுக்கு நீங்களே விட்டு வந்தாங்க அங்க மிச்சம் மிச்சம் பாக்குறாங்க. தம்பி எனக்கு மறைக்கிறாங்க, என்ன தூக்கி வளர்த்த மனுஷனுக்கு ஒரு உதவி செய்ய முடியாது. பிரச்சனை வாங்க வருது. ஹலோ ஓ சரி, அது நடந்துக்கா அது இருபாருனோ. ஓ நான் பாரு அதுவும் நடந்துக்காது. ஓ
பாப்போம் தம்பி ஓ என்ன ஒன்றும் அஞ்சலி இருக்காளோ எங்களோட மன்மதாசன் அவளை காண இல்லையா ஏதோ எங்கேயும் வந்து குடும்பம் ரெண்டு விட்டாங்க போயிருந்தவளா அவருக்கா போன இடத்துல ஏதோ காண இல்லையான்னு சொல்லி அது சொல்லுது ஞானம் அப்படி சொன்னது அவளங்க கூட்டத்தில் நீ கிளம்ப சொல்லியிருக்கிறேன் போல கண்டு அதான் சம்மந்தி விட்டு போகணும் பாரியலோ தம்பி நீ போ நான் பாரு நீ போ இல்லைங்க என்னங்க சரி புள்ளி எங்க ஹலோ ஓ தம்பியோ ஓ கொழும்புல படிச்சுதானே ஊருக்கு போன இடத்துல ஓ ஆளை காண இல்லையோ என்ன நடந்ததுன்னு தெரியலையோ ஒரு விதமான இதுவும் இல்லை நாங்களும் டெலிஃபோன் அடிச்ச விட இருக்கிறோம் ஆமாம் சிஜி இன்னும் ஒரு மறுமொழியும் இல்லை ஓ என்ன செய்யறது இப்படித்தானே செல்லமா வளர்த்தது ஓ அவக்கு இப்ப 21 வயசு தம்பியோ 21 வயசு அவ இங்க 2 போறவ தானே என்ன செய்யறதோ ஓ தம்பியோ ஓ தாலி கட்டின இழுத்தழுத இல்ல இந்த நேரங்களும் இதுல என்ன தெரியா கதைக்க கிடக்குனான என்னத்தை இப்ப கதைக்கிறது இது அது உங்களுக்கு என்ன வேணும் தம்பி அடிக்கணும் ஐயா கொஞ்ச நேரம் பேச வருங்க சரியா நீங்க பொத்துங்க நான் தெரியும் ஓகே வெயிட் டெலிஃபோன வெயிட் துக்கம் சர்க்கதான் இருக்கும் உனக்கு எந்த நாள் பார்த்தாலும் பேசாதுங்க சரியா இப்ப என்னது டெலிஃபோன் துக்கம் விசாரிக்கிறது வேற என்னது துக்கம் விசாரிக்கிறது அப்படி அதமா சொல்லுங்க வீணா அப்பான்னு மரியாதை இருக்கு அப்பா நீங்க இனிமேல் டெலிஃபோன் தொடக்கூடாது சரியா டெலிஃபோன் எடுக்கல ஆனா தலையடிக்க வாழாடக்கூடாது தலையடிக்க வாழாடக்கூடாது அது எங்களுக்கு தெரியும் சரியா கரியாவோட அப்புறம் வந்தது பிள்ளை பத்ததப்பா இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இங்க எடுக்க கூடாது நீங்க கொஞ்சம் பேச இருக்கும் நான் உண்டுக்குமே நான் படிக்கிற மாட்டேன் நானும் எந்த கவலை இந்த பிள்ளைய கவலை நான் முடிஞ்சு போச்சு ஐயா கொழும்புல இருந்த மாதிரி இருந்திருக்கலாம் அது போனதாங்க சரி தொடர்பு எடுக்க முயற்சி வச்சீங்க எனக்கு ஏதாவது தொடர்புகள் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு விதமான பதிலையும் காண இல்லை என்ன செய்யறோம் சில மாவளத்தா உள்ள ஊரோட போச்சு படிக்க வேண்டியிருந்தவா சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போறேன்ட்டு போனவா கொழும்புலதான் இருந்தவா கொழும்புல இருந்தவள் ஏதோ ஊருக்கு போறோம்னு சொல்லி போனவளாம் எந்த மறுமொழியும் இல்லை என்றால் அந்த காயப்பட்ட ஆக்கள் ஆஸ்பத்திரி இருக்காங்க இவர் நினைப்பா வந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல எல்லாம் தேடி பார்த்தீங்களா டிவி ரேடியோ எல்லாம் நாங்கள் இந்த டிஆர்ஓ மூலமா எல்லாம் அறிவிச்ச நாங்கள் அது அப்படியான பேர் வழி இல்லைன்னு அறிவிக்கிறேன் தெரியல அது சரி உள்ள மருமனுக்கு அறிவிச்ச நீங்களே அடிச்சுக்கிட்டே சொன்ன நீங்களே அடிச்சு சொன்னாங்க இப்ப வாரன்னு சொல்ல வேற வேற எங்களோட இறங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பினதா இன்னத்த ஒரு விதமான மனதையும் காண இல்லை தம்பி பேசாம இருக்கு தம்பி என்னத்த கதைக்கு அவருக்கும் கவலைதான் ஒரு தங்கச்சி இப்படி நடந்து போச்சுன்னா அவருக்கும் கவலைதான் அவன் என்ன தம்பி வெள்ள அடிக்கிறவங்க யாருன்னு பாருயா நறுமன் தான் பாராரு தெரியல
എന്റെ വരുവായ എല്ലാറ്റേരും പറയുത്തരേ ആർക്ക് ശരിയാണ് താങ്ക வீட்டுல அழுகிறான்னு சொல்ல சொல்றத கேளுங்க ஆனா வேண்டாம் சரியா எப்படியோ அதே மாதிரி எனக்கு சொல்றாங்க சரியா மகனே எல்லாம் உன்னாலதான் வந்தது என்ன அவனையோ கால் விரும்பிட்டீனா செய்து வைக்கணும்னு சொல்லி உமலா பிரச்சனைப்பட்டு சரியோ உபனாலதான் அவள் அங்க போடி வந்தா சரிவா எல்லாத்துக்கும் மேலான காரணம் நீங்கள் நான் என்ன சொன்னேன் செய்து வைக்க வேண்டாம் எனக்கு அப்பவே தெரியும் உவனை பத்தி தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் இவன் இப்படித்தான் சரியோ உதாரணம் நான் சொன்னா ஒன்றும் வேண்டாம் பேசானட்டு இல்ல இல்லன்னு கல்யாணம் செய்து வச்சுட்டு இப்ப என்ன தங்கச்சியும் இல்ல ஒன்றும் இல்ல சரியா என்ன ஆனண்டு கூட எனக்கு வடிவா தெரியாது இப்ப உங்களா திருப்பி தர ஏழுமோ ஏதாவது உன்னால ஏழுமா உன்னால ஏழுமா நிப்பாட்டு உன்னை பத்தி தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் வேண்டாம் ஒருத்தர் ஒன்று கதைக்க வேண்டாம் சரியா வந்தீங்களா அலுவலகங்களா போய்கொண்டே இருங்க நீ ஒழுங்கா வச்சு பாத்துருந்தா உங்களா பிரச்சனையும் வந்திருக்காது வடிவா தெரியும் நீ திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்தாங்க நம்மளாம் வந்தது அவனோட ஒன்றுக்கு நீங்க போகணும் சரியும் நாங்க வந்து பிரச்சனை வேற பண்றதுக்காக தான் வேறாம இருந்தது உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு வரை சொல்லி சொல்லுங்க சத்தமடைங்க நீங்க தான் கலைக்கிற நியாயம் இல்லை இது ஒரு தூக்க வீடு நாங்க ஒரு எங்களுக்கும் காவல் தானே அதை ஒரு பகிர்ந்து கொள்வோம் தான் வந்து நாங்க வந்த இடத்த ஒழுங்கா வச்சு பாரு என்ன கதை அது அவ இருந்திருந்தா தானே ஒழுங்கா வச்சு பாக்குறதுக்கு அவள் போனா அதுல உங்களோட முடிவுகள் தானே உங்களோட கல்யாணம் செய்து ஒழுங்கா நான் வேண்டாம் வேண்டாம் அப்போ சொன்னாங்க உங்களுக்கு படிவா சொன்னான் இதால நிறைய பிரச்சனை பெரும் இப்படித்தான் இங்க நடக்குது அவன் செய்ய போறான்னு நின்றவா செய்ய போறான்னு நாங்களும் எங்கட கௌரவத்தை விட்டு தான் அவ செய்து வச்சினாங்க செய்து வச்சுட்டு ஒரே நாளையில ஓடி வந்தவன் அவன் அதெல்லாம் உங்களோட கதையிலால தானே ஓடி வந்தது ஒரே நாள் ஓடி வந்தேன்னா போனவா சொல்லிட்டு போடுவாவா அது கூடிய ஒரு வார்த்தை சொல்லு சரி அதுவும் போகட்டும் சரி படிச்சுட்டு இருக்கிறேன் வேற போறணும்டா சரி அப்பயாவது அடிச்சு சொன்னவா ஊருக்கு போறணும்டா அதுவும் இல்ல எங்களுக்கே யாரும் சொல்லித்தான் தெரியும் இந்த பிரச்சனைய உங்களோட அப்பா நீங்க விரட்டு மாப்பிள்ள எங்களை விரட்ட முடியாது சரியோ நாங்க விரட்டிதான் பயப்பட மாட்டோம் நீங்க வந்து இப்படி சொல்ல அவன குறை சொல்ல வேணாம் உங்களோட தங்கச்சியில இருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தின்னு இருக்கிறேன் கேட்டு இருக்கிறதோ நீங்க இருக்கிறீங்கன்னு நானும் இருக்கிறதோ இல்ல நீ நடவட நாங்க போவோம் அவசரப்படாது அவசரப்படாது இப்போ நீ எங்க இரு ஐயோ என்ன பௌத்தருக்கு விளங்குது இல்லை இது என்ன இப்ப சண்டை போடுற நேரமே இது தம்பிங்க ஐயோ ஏன் தம்பி உணர்ச்சி வசப்படுது சரி உங்க தங்கச்சி வந்து போயிட்டா அவனுக்கும் பாவம் தானே கொண்டாட்டி அவனை கொண்டாடி எடுத்து போச்சு எங்களுக்கும் அவனை வீட்டு மருமோள் பிரச்சனை சொல்லி நாங்கள் ஆளுக்கு எல்லாரும் கவலைப்படுறோம் இது ஒரு பக்கத்தால கவலைப்பட்டு கொண்டு நாங்கள் ஆளுக்கு துக்கத்தை அருகாமலை சொல்ற நேரத்தில் நாங்களே கூட சண்டை பிடிப்பாங்க பழைய பிரச்சனை திருப்பி திருப்பி வரை கொண்டிருந்தோம்னு சொன்னால் உண்மையா ஒரு வருஷம் ஆக போறது இல்லை நாங்கள் பழந்தவடைய மனம் விட்டு இப்ப அடுத்த அறிவில பார்ப்போம் அடுத்த என்ன அறிவில் பார்க்க வேணும் எப்படி நாங்கள் நிமித்தவனோட பத்தி யோசிக்க வேணும் நாங்க அதை விட்டு அடுத்த விடுவோம் இப்ப என்ன செத்து போன டைம் அறிவு இல்லை தானே காலையில தான் வந்துருக்குது தேடுவோம் இல்ல ராஜேந்திர எங்க தம்பி சேர்றது அங்கால எல்லாம் அள்ளிக்கொண்டு ஓடிய தண்ணி காணி இருக்கோ வீடு இருக்கோ பூமி இருக்கோ வீடு கிடந்தா கல்லு குவியெல்லாம் கிடக்கும் ஆடு இல்ல மாடு இல்ல ஒன்றும் இல்ல எல்லாம் இல்லாம எல்லாம் வேலி இலி எல்லாம் அப்படியே அறுத்து கொண்டு போட்டு இதுக்குள்ள எங்க சேர்றேன் இந்த பிள்ளை ஊமையா விளங்குது ஐயா இப்ப யாருக்கு இப்ப சுகம் இல்ல எல்லாருக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுகம் தான் ஐயா இப்ப நேற்று வரைக்கும் எங்களோட சிரிச்சு கொண்டு தெரிஞ்ச ஆண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த அழுகுது கண்ணீர் விட்டு அந்த ஆண்ட குடும்பத்துல சித்தப்பா குடும்பத்துல எல்லாம் செத்து போச்சு நம்ம சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுது இது எல்லாருக்கும் தான் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுகம் இருந்து கொண்டு இருக்குதாங்க அது சுகமா இருந்தோம்னு சொன்னா அப்படியே நாங்க சோர்ந்து போவோம் இப்ப 2020 அணுகுண்டு கொண்டு போட்டாங்க அதுக்காக ஜப்பான் என்ன ஆச்சு கட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க நாடு இன்றைக்கு உலகத்துல அவங்களுக்கு முக்கியமான ஆக்கள் அவங்க இல்லாட்டி உலகத்திலே சாமானே இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு இப்ப போன வருஷம் கணக்கு வேண்டாம் போன வருஷம் இதே நாள்ல ஈரான்ல வந்தது இதே மனிதனுக்கும் வந்தது 30 வருஷத்துக்கு மேல செத்து போச்சு அவங்க நாளை கட்டி எழுப்பி போட்டாங்க தானே அதுல நாங்க கட்டி எழுப்புவோம் ஐயா நம்பிக்கைதான் வாழ்க்கை
சோகத்துல இப்படியே நாங்க சோர்ந்து போய் இருக்காம ஒரு சுவரையை கட்டி எழுப்புவோம் நாங்கள் இனிமே கடல்ல உள்ள வராத மாதிரி. வானிலே நின்று தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை. வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வதில் நியாயமில்லை. வானிலே நின்று தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை. வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வதில் நியாயமில்லை. காலம் தந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை. காலம் தந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை. கிடைத்ததே போதும் என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை. கிடைத்ததே போதும் என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை.